சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே பெண்ணுக்கு அனுமதியின்றி கருத்தடை ஆபரேஷன் செய்ததால் இரத்தப்போக்கு அதிகமாகி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் பெண் உயிரிழப்புக்கு காரணம் என்ன? ஆனால் இவங்க டாக்டர் வற்புறுத்துறாங்கன்னா இத்தனை வேண்டாம் என மறுத்தும் வற்புறுத்தி கருத்தடை ஆபரேஷன் செய்ததால்தான் தங்கள் வீட்டு பெண் உயிரிழந்து விட்டதாக கூறி கொந்தளித்த உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகள்தான் இவை. பெண்ணின் உடல்நிலையை முழுமையாக ஆய்வு செய்யாமல் கருத்தடை ஆபரேஷனை கட்டாயப்படுத்தி செய்ய வேண்டிய அவசியம் என்ன? பெண் உயிரிழப்புக்கு காரணம் என்ன? சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே பனைமடல் காமராஜர் நகர் பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவரின் மனைவி செல்லம். இவர்களுக்கு ஏற்கனவே 4 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் 5வதாக ஆண் குழந்தை ஒன்று ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் கடந்த 6 நாட்களுக்கு முன்பு பிறந்துள்ளது. இந்நிலையில் டிரைவராக பணியாற்றி வரும் கணவர் முருகன் வேலை காரணமாக வெளியூருக்கு சென்றிருந்த நிலையில் மனைவி அவரது குடும்பத்தார் மட்டும் மருத்துவமனையில் இருந்துள்ளனர். பெண்ணுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் ஏற்கனவே உங்களுக்கு 4 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் 5வதாக ஆண் குழந்தை பிறந்துள்ளதால் நீங்கள் கருத்தடை செய்து கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளனர். அதற்கு முருகனின் மனைவி செல்லம், எனது உடல்நிலை தற்போது சரியில்லை என்பதால் பிறகு வந்து செய்து கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். ஆனால் மருத்துவர்கள் குடும்ப கட்டுப்பாடுக்கு என்று தனியாக ஆபரேஷன் செய்து கொள்ள வேண்டாம், குழந்தை பிறப்பின் போதே அந்த ஆபரேஷனை செய்து கொள்வதுதான் நல்லது என செல்லத்தின் நலன் கருதி கூறியுள்ளனர். இதனையடுத்து திங்கட்கிழமை பெண்ணிற்கு கருத்தடை ஆபரேஷன் செய்யப்பட்டது. ஆனால் அறுவை சிகிச்சையின் போது பெண்ணுக்கு அதிக இரத்தப்போக்கு ஏற்பட்டதை அடுத்து உடனடியாக மேல் சிகிச்சைக்கு சேலம் அரசு மருத்துவமனைக்கு மருத்துவர்கள் அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த அந்த பெண் திங்களிரவு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். மறுநாள் தகவல் அறிந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பனைமடல் பேருந்து நிலைய பகுதியில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெண்ணிற்கு தவறான சிகிச்சை அளித்த மருத்துவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி 100க்கும் மேற்பட்டோர் சாலையில் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடல்நிலை சரியில்லாத பெண்ணுக்கு கட்டாயப்படுத்தி குடும்ப கட்டுப்பாடு செய்ய வேண்டிய அவசியம் என்ன என உறவினர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் குடும்ப கட்டுப்பாடு செய்து யாராவது உயிரிழந்திருக்கிறார்களா என்றும் பரிதாபமாக கேள்வி எழுப்புகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்களிடம் பெத்தநாயக்கன் பாளையம் வட்டாட்சியர் ஜெயக்குமார் மற்றும் டிஎஸ்பி சதீஷ்குமார் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.